நான் ஃபர்ஸ்ட் டைம் எமி ஃபோட்டோ பார்க்கும்போதே வந்து எங்கேயோ பார்த்த ஒரு ஃபேஸ், எங்கேயோ வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ஃபேஸ். ஸோ something magically something happened. Hush now, dry your eyes. Fate is upon us, the changing of times. Welcome, blood red skies, burn in the wake of a world left behind. இல்லை, இது ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் தான். எமி நானும் வந்து 7 இயர்ஸாக ஒரே சர்ச்சுக்கு போகிறதுனால மேபி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், எங்கள் அம்மாவை வந்து அவங்க அம்மா மாதிரி பார்க்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஆக்சுவலாக அட்ஜஸ்டிங் கேரக்டராக எனக்கு வந்து எமி எப்பயுமே தெரியவா. எப்பயுமே லைஃப் லாங் நான் வந்துட்டு பெஸ்ட் மூமெண்ட் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த ஒன்றை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஃபார்மலாக, ரொம்ப பயத்தோட, ரொம்ப நர்வஸாக, ஸ்வெட்டிங்கோட அந்த மொமெண்ட் வந்து திரும்ப ரீக்ரியேட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்போது வந்து ரொம்ப சைலண்ட்டாக அப்படி போய் நின்னோடனே எமி வந்துட்டு ஐயோ ரொம்ப அமைதியான தெய்வ குழந்தை போல அப்படின்லாம் நினச்சிட்டா. பட் அவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்து கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். காற்றினில் இவள் குரல் இதழாடும் ஓர் கஸல், கார்முகில் பிறை இனில் நூதலாடும் பூங்குழல், பகலிரவாக சுழழுகிறேன் நெருங்கிடும் நேரம் நீ, ஒரு நிழலாக நெருங்குகிறேன் இருந்துமே தூரம் நீ, அடியாருமே அறியாமலே பறிபோனதே மனமே, உயிர் வாழவே இடம் வேண்டுமே நெஞ்சில் எனக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன்.